ஆஃப்டர் க்ரூமிங் என்ன பண்ணணும், அதான் முக்கியமான விஷயம். இந்த முடியெல்லாம் நம்ம க்ரூம் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா முடி பாருங்கள் வந்துடுச்சா. ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுத்துக்கு போய்ட்டு ஒரு பள்ளம் ஒன்று நோண்டி அந்த பள்ளத்துக்கிட்ட போட்டோம்னா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் கீழே போடுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ முடியும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொண்டு போய் ஒரு பள்ளத்தில் போட்டுடணும். அப்போ தான் என்னன்னாக்கா நம்ம க்ரூமிங் பண்ண முடி யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். நம்ம காட்டுறோம் வாங்க. எல்லாத்தையும் எல்லாம் வா போகலாம். ஒரு முடிகடு இல்லாமல் சுத்தமாக எடுத்துகிட்டேன் எல்லாம். அந்த பாருங்கள் இங்கே வச்சுருக்கிறேன். எடுத்துகிட்டு போகலாமா. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பள்ளம் நோண்டி புதைச்சிடலாம். பாருங்கள் பள்ளம் நோண்டியாச்சா, இங்கே புதைச்சிடலாம்.